மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல்ட் டாக். நான் உங்கள் டிஎன்ஆர். என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் இருக்காரு. வணக்கம் சித். வணக்கம் சார். மகிழ்ச்சி, உங்களோட பேசுறதே ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் இன் ஜேர்னலிசம் எனக்கு வந்து இப்போ ஒரு ஃபயரை ஏற்படுத்தியிருக்கு. எனக்கு தேவையான அந்த மோட்டிவேஷன் நீங்க கொடுக்குறீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார். எனக்கும் உங்களோட இன்டராக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க டிபேட்ஸ்லாம் பார்க்குறது நீங்க ரொம்ப அமக்கலமா பேசுறீங்க. இப்போ நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து. ஓகே ஓகே சார், உங்களோட பேசுறதுல கத்துக்கிறது தான். சரி, ஓகே. வந்து நம்ம என்டிஏ அலையன்ஸை பத்தி, என்டிஏன்னு சொல்றதா ஏடிஎம்கேன்னு சொல்றதா, ஓகே ஏதோ ஒரு அலையன்ஸ், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் பத்தி பேசுவோம். இப்போ ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுகவோட அலையன்ஸை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்மூத்தா போகும்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் நிறைய இழுபறி. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ்ல ஆரம்பிச்சது, அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்படி இப்படி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி செட்டில் ஆனாங்க. நேத்திக்கு வந்து ஒரு ஒரு ட்ரமாட்டிக் ஈவென்ட்ஃபுல் டே. வந்து ஃபர்ஸ்ட் விசிகாக்கு 8 தொகுதிகள் சொன்னாங்க, 6+2 6 தொகுதிகள் ரிசர்வ்ட் கான்ஸ்டிடுவன்சிஸ், 2 வந்து பொது தொகுதிகள். அதுக்கப்புறம் டிஎம்டிகேக்கு 10 தொகுதிகள் இன் அடிஷன் டு தி ராஜ்யசபா சீட்டு. ஃபைனலா கிளைமேக்ஸ், கமல் பத்தி பேசுறதுனால நம்ம சினிமாட்டிக் ரெஃபரன்ஸ் கொண்டு வரணும். நான் போட்டியிடலை அப்படின்ட்டாரு. ஆதரவு மட்டும் கொடுக்குறேன், நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகணும், ஆனால் நாங்கள் வந்து போட்டியிடலன்னு சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நேத்திய ஈவெண்ட்ஸ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப பரபரப்பான நிகழ்வுகள். கண்டிப்பா காங்கிரஸ் பிரச்சனை பண்ண பிறகு மற்ற கட்சிகளும் கொஞ்சம் பார்கெயின் பண்ணுவாங்கங்கிறது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்னு சொல்லலாம். ஆனா ரொம்ப பிராக்மேட்டிக் பாலிடிக்ஸ் எவ்வளோ வின்னிங் ஓரியன்டா இருக்கு, ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கு. ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டை நம்ம எப்படி எக்ஸாக்டா வின்னிங் தான் இம்பார்ட்டன்ட்னு பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கு பாலிடிக்ஸ். மக்கள் நலன் அதெல்லாம் செகண்டரியா இருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, டிஎம்டிகேங்கிற பார்ட்டிக்கு 0.4% தான் ஓட் ஷேர் இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது 2021. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, அவங்க பிஜேபி கூட இருந்திருக்காங்க, பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருந்தது மேட்டர் இல்லை. வாஜ்பாயோட பிஜேபியோட டிஎம்கே கூட அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. மோடி இந்தியாவுடைய கேரக்டரையே சேஞ்ச் பண்றாங்கன்னு அப்போசிஷன் பார்ட்டிஸ் இந்தியா அலையன்ஸ் சொல்ற மோடி கூட டிஎம்டிக்கு அலையன்ஸ்ல இருந்திருக்காங்க. அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்திருக்காங்க. அவங்கள டிஎம்கே இந்த அலையன்ஸ்ல கூட்டிட்டு வந்துட்டு 10 சீட்ஸ் கொடுக்குறாங்க. 10 சீட்ஸ்னா தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்த அலையன்ஸ். இன் கம்பேரிசன் டிஎம்கே விட அதிகமா மோடிய பிஜேபியை அப்போஸ் பண்ண, மக்கள் மன்றத்துல ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ற, மக்களோட இஷ்யூஸ், தட் இஸ் இந்துத்துவக்கு அகேன்ஸ்டா இஷ்யூஸை கொண்டு போற லெஃப்ட் பார்ட்டிஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி விசிகே, டாக்டர் திருமாவளவன் என்னை பொறுத்தவரை த டாலஸ்ட் பொலிட்டிக்கல் லீடர் இன் தமிழ்நாடு. அவங்களுக்கு இவங்க ஒரு ரா டீல் கொடுத்த மாதிரி நான் பார்க்குறேன். ஆனா இது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ். இப்போ டாக்டர் திருமாவளவனே சொல்ற மாதிரி அவருக்கு அதிகமா சீட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மக்கள் அதை எப்படி பார்த்துருப்பாங்க, அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் நேரடியாக சொல்லலை. அவர் என்ன பேசிக்கலா சொல்றாங்கன்னா, தலித் பார்ட்டிக்கு அதிகமா, தலித் சப்போர்ட் பண்ற பார்ட்டிக்கு அதிகமா சீட் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கிறத அவர் நேரடியாக சொல்லலை, மறைமுகமா சொல்லியிருக்காரு. ஸோ டிஎம்டிக்கு ஒரு பர்டிகுலர் அப்பர் காஸ்ட் ஒரு சவர்ணா ஒரு ஓபிசி காஸ்ட் வந்த லீடரோட பார்ட்டியை எல்லாருமே அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்காங்க. அவர் ஒரு மாஸ் லீடரோட பார்ட்டியா வர மாதிரி இருக்கு. ஸோ அவருக்கு ஓட் ஷேர் கம்மியா இருந்தாலும் ஒரு அக்செப்டபிளா இருக்காருங்கிற மாதிரி ஒரு பொது பார்வையினாலதான் அவங்களுக்கு அதிகமா சீட்ஸ் கத்துக்கு, ஈவன் தோ தேர் ஓட் ஷேர் இஸ் லெஸ். அப்புறம் நான் அதுக்கு வரேன், டிஎம்டிகே விசிகேக்கு அப்புறம் வரேன். எனக்கு சில கேள்விகள் இருக்கு. சிபிஐ அண்ட் சிபிஐஎம், சிபிஐ கூட வந்து பிரச்சனை இல்லாம போன முறை 6 சீட்டு கிடைச்சது, இப்போ 5 கொஞ்சம் பேசிட்டு போயிட்டாங்க. சிபிஐஎம் ஆல்மோஸ்ட் ஆன் த வெர்ஜ் ஆஃப் லீவிங் த அலையன்ஸ். உங்களுக்கு 6 கொடுத்து திரும்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாங்கன்னு சொல்லக்கூடாது, போராடினாங்க. அவங்களோட உரிமை வந்து 6 நீங்க அட்லீஸ்ட் 6ஆவது கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சீஃப் மினிஸ்டர்லாம் பேசி 5 தான் சொல்லிட்டாங்க. ஒரு சீட்டு கொடுக்கல. ஒரு ஓல்டஸ்ட், ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் பார்ட்டிஸ். நீங்க சொன்ன அதே பிஜேபி எதிர்ப்புல விசிகே அளவுக்கு உறுதியா இருக்கிற ஒரு கட்சி, எந்த விதமான தொடர்பு வச்சுக்க மாட்டோம்னு சொன்னவங்க. அப்புறம் அந்த எலக்ட்ரல் பாண்டு போது
நாங்க வாங்க மாட்டோம், முதலாளிகள்கிட்ட வாங்க மாட்டோம், அந்த மாதிரி நாங்க பணம் பெற மாட்டோம்னு ஒரு பிரின்சிபிள்டு ஸ்டாண்ட் எடுத்தோம் அந்த கட்சிக்கு. இப்போ ரீசெண்டாக வாச்சாத்தி டாக்குமெண்ட்ரி வந்தது. அந்த வாச்சாத்தி படுகொலையை எதிர்த்து போராடினதுல முக்கியமான ரோல் வந்து பி சண்முகம் அவர்களுக்கு, சிபிஎம்மோட செக்ரட்டரி. இவ்வளோ வந்து ஒரு நல்ல ஒரு இது ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் உள்ள கட்சிக்கு 5 சீட்டு தான். அவங்க வரலாற்றிலேயே சிபிஎம் வரலாற்றிலேயே குறைந்த அளவில் அவங்க போட்டியிட போறது இந்த எலெக்ஷன்லாம். அதை பத்தி பாக்குறீங்க? ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட்டுங்கிறது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க தாண்டி மக்கள் பிரச்சனையை எடுக்கிற ஒரு மூவ்மெண்ட். சார் டெஃபினெட்லி இது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஆனா அட் த சேம் டைம் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, டிஎம்கே எலெக்ஷன்ஸை எப்படி வின் பண்ணணுங்கிற ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸோட இருக்கிற மாதிரி நான் இதை பாக்குறேன். இது ஒரு டாசிட்டான அட்மிஷன் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு மக்கள் மத்தியில் ஒரு அட்லீஸ்ட் எலெக்டோரலி அவ்வளோ அவங்க பாப்புலர் இல்லை அப்படிங்கிற ஒரு டாசிட்டான அட்மிஷனை தான் நான் பார்க்குறேன். ஏன்னாக்கா டிஎம்கே டிஎம்கே எப்படி பார்க்குறேன்னா, அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தமிழ் சொசைட்டி மாதிரி பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம தமிழ் சொசைட்டியில் காஸ்டிஸ் நிறையா இருக்காங்க, காஸ்ட்டை எதிர்க்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது ஒரு 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 மைக்ரோகாசம், டிஎம்கே ஒரு மைக்ரோகாசம் ஆஃப் தமிழ் சொசைட்டி மாதிரி பார்க்குறேன். ஸோ அதில் இருக்கிற ப்ரொக்ரெசிவ் எலிமெண்ட்ஸ் ஓகே, நம்ம லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு அதிகமாக சீட் கொடுக்கணும்னு நினைச்சாலும் ஒரு கலெக்டிவா அவங்க பிராக்மேட்டிக்கா ஒரு எலெக்ஷன்ஸை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தாங்கன்னா இது இவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சீட் கொடுக்கறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரைக் ரேட்டும் போன எலெக்ஷன் நம்ம அதிகமா சீட் ஜெயிச்ச எலெக்ஷன்லயே அவங்க ஸ்ட்ரைக் ரேட் கம்மி. ஸோ எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும், எதுக்கு அந்த சீட்டை தோக்கணும், நம்மளே அதை வின் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு யோசனையில தான் இருந்திருக்காங்க. ஸோ இது லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு இவங்க அதை 2026க்கு அப்புறம் எப்படி கொண்டு போக போறாங்க, இவங்க இன்னும் ஐடியாலஜிக்கலா தான் அரசியலை கொண்டு போக போறாங்களா, இல்ல எலக்டோரல் பாலிடிக்ஸை வின் பண்ணணும், பவருக்கு வரணும், அசெம்பிளி இல்ல லோக்சபால பவருக்கு இன்னும் அதிகமா சீட்ஸ் வின் பண்ணணுங்கிற மாதிரி அவங்க அரசியலை கொண்டு போக போறாங்களாங்கிறது தான் இப்போ ரிமைன்ஸ் டு பி சீன். நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. போன முறை வந்து சிபிஎம்க்கு தலா 6 சீட்டு கொடுத்தாங்க. அதுல வந்து அவங்க தலா 2 தான் ஜெயிக்க முடிஞ்சது. ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப புவரா இருந்தது. பட் வந்து டிஎம்டிகேக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட் இருந்தது, என்ன ரெக்கார்டு இருந்தது? 2021ல 0.4% எல்லாருக்குமே டெபாசிட் போயிடுச்சு, இன்க்ளூடிங் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் 2016ல நல்ல ஹெல்த்ல இல்ல, ஸ்டில் he was able to contest. அதுல படுதோல்வி, அவரே தோல்வி அடைஞ்சிட்டார். அவருக்கு டெபாசிட் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் 2016ல. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த எம்பிரிக்கல் எவிடன்ஸ்ல இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பேஸ் இருக்குன்னு கொடுக்குறாங்க? அது நான் என்ன கேட்குறேன், நீங்க வேலிடான பாயிண்ட் சொன்னீங்க. திருமாவளவனும் அது சொல்றாரு, ஒரு தலித் முதலமைச்சரை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா தமிழ்நாடு, அந்த மாதிரி கீழே எழுப்பியிருக்காரு. டெஃபினட்டா அது எதிர்ப்பு இருக்கு, அவர் சொல்ற பாயிண்ட் வேலிட். பட் இந்த காஸ்ட் ஹிந்து பார்ட்டி, அவங்க வந்து தலித் பார்ட்டி நம்ம சொல்ல முடியாது. நம்ம உடைச்சு பேசணும்னா அவங்க ஒரு நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க, அதுவே ஒரு காரணம் அவங்களுக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுங்கிற மாதிரி பேச்செல்லாம் இருக்கு. அவங்க அந்த நாயுடு சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து பிரேமலதா விஜயகாந்தை நம்ம ஒரு ஒரு காஸ்ட் ப்ரைடா பாக்குறாங்க, அவங்க கட்சி நடத்துறாங்க, விஜயகாந்தை வந்து ஒரு ஐக்கானா பார்த்தாங்க. அவங்களோட வாக்குகள்லாம் வரும்னு கணக்கு பண்ணி கொடுத்தாங்களா? ஏன்னா ஸ்டாட்ஸ் வந்து டெல் டிஃபரண்ட் ஸ்டோரி. அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் விஜயகாந்துக்காக தான் அந்த கட்சியே, விஜயகாந்துடைய பேர் புகழ், அவருடைய நல்ல குணம், அவருக்கு மேல மக்களுக்கு இருந்த அபிமானம் தான் அந்த கட்சியே. அவரே இல்லை. அப்படி இருக்கும்போது இது வந்து இந்த 10 சீட்டுங்கிறது அதிகம் இல்லையா? சார் எனக்கு அதுல ஒரு தியரி இருக்கு. இது டெஃபினெட்லி யாரும் எனக்கு சொன்னதில்லை, இல்ல நான் ரிப்போர்ட்டிங் பண்ணி இதை கண்டுபிடிச்சதில்லை. நான் என்னோட அப்சர்வேஷன்ல ஒரு தியரி என்னன்னா, சார் டிஎம்கேங்கிறது நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். எலெக்ஷன்ஸ் ஒரு எலெக்ஷன் மெஷினரி, பிஜேபி மாதிரி, மோடி ஷாவோட பிஜேபி மாதிரி ஒரு எலெக்ஷன் மெஷினரி மாதிரி இருக்கு. அவங்க நிறைய ஸ்டாட்ஸை நம்பி இருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாட்ஸ் எலெக்ஷன்ஸ்ல வின் பண்ணாத ஸ்டாட்ஸ் தான் இருக்கு நம்ம கிட்ட. அவங்களுடைய பொலிட்டிக்கல் கன்சல்டன்சிஸ் மூலியமாவோ போலீஸ் இன்டெலிஜென்ஸ் மூலியமாவோ நிறைய சர்வேஸ் த்ரூ அவுட் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ராபப்ளி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ப்ராபப்ளி டிஎம்டிகே கிரவுண்ட் லெவல்ல என்ன மாதிரி பாப்புலாரிட்டி இருக்குன்னா, மேபி ஒரு ஓட் டிரான்ஸ்ஃபரோட அவங்களோட தன்மை, ஓட் டிரான்ஸ்ஃபரோட தன்மை, தட் இஸ் அவங்க பார்ட்டியில சொன்னாங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா அவங்க டிஎம்கேக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. மேபி அது இருக்கலாம்.
செகண்ட் டிஎம்டிகேவை வந்து நீங்க கரெக்டா நாயுடு தெலுங்கு நாயுடு கட்சிங்கிற மாதிரி சொன்னீங்க சார். ஆனா நான் என்னுடைய மினிமம் டிராவல்ஸ்ல நான் எப்படி பார்த்திருக்கேன்னா டிஎம்டிகேக்கு நார்தன் தமிழ்நாடு இந்த 1 இயர் பரையர் பெல்ட் நம்ம சொல்றது நார்தன் தமிழ்நாடுல ஒரு ஸ்வே இருக்கு. எனக்கு இன்ஃபேக்ட் டிஎம்டிகேக்கு தலித்ஸ் மத்தியில எனக்கு விஜயகாந்த்னால தலித்ஸ் மத்தியிலையும் ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ மேபி அவங்க கன்சல்டன்சில மேபி அவங்களுக்கு ப்ராபப்ளி டேட்டா காமிச்சிருக்கலாம் தட் இந்த 20,000, 25,000, 30,000 votes per constituency இந்த டிஎம்டிக்கு போகிற votes மேபி உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அவ்வளவு ஓட்டு இல்ல நீங்க சொல்ற ஓட்லாம் வந்து ஐ திங்க் விஜயகாந்த் இருக்கும்போது கிடைச்சது. கரெக்ட். 20,000 votes-லாம் அவர் 2006 அப்புறம் ஜெயலலிதாவோட அலையன்ஸ் இருக்கும்போது இருந்திருக்கலாம். அந்த ஓட்ஸ் 16 இல்லன்றனா. கரெக்ட் கரெக்ட். இல்ல சார் 5,000 கூட வச்சுக்கலாம். இல்ல 5,000 இல்ல. I just wanted to point out அந்த டிக்ளைன் ஆஃப் த பார்ட்டி நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கரெக்ட். இந்த நம்பர்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடான எனக்கு தோணுது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளோட அலையன்ஸ் இருந்தாங்க. விடுதலை சிறுத்தைகளும் நம்மளுக்கு தெரியும் வட மாவட்டங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற பார்ட்டிஸ். அப்ப விஜயகாந்த் உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி இருந்தது. அப்பவே அவங்க கிட்ட எல்லாமே சேர்த்தே 2.5% தான் அவங்களோட வாக்கு சதவீதம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் கேட்கிறேன், அதனால வந்து இப்ப அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் இல்லையே சார். எவிடன்ஸ் அதான் சொல்றேன் சார். நம்ம எவிடன்ஸ் பாக்குறது நம்ம எலெக்ஷன்ஸோட டேட்டா வச்சுதான் நம்ம பாக்குறோம். ஆனா டிஎம்கே இவ்வளோ ப்ராக்டிக்கலான எலக்ட்ரலி ப்ராக்டிக்கலான பார்ட்டி பிளஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட் மெஷினரி இருக்கு. அவங்க ரெகுலரா சர்வேஸ் கன்சல்டன்சிஸ் மூலமா பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க 10 seats கொடுக்குறாங்க ஒரு பார்ட்டிக்கு. எனக்கு நம்ம ஊருக்கே தெரியுது 0.4% எதுக்கு 10 கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கூட நின்ற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்க்கே அவங்க ஒரு சீட்டு கம்மி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க சர்வேஸ்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் கண்டிப்பா வந்திருக்கும். இல்ல குறிப்பிட்ட தொகுதிகள்ல விருதுநகர் தொகுதியா இருக்கலாம், இல்ல கடலூர் மாவட்டத்துல சில தொகுதிகளா இருக்கலாம். அந்த தொகுதிகள்ல டிஎம்டிகே உடைய ஓட்ஸ் மேபி 5,000 10,000 அது ரொம்ப நமக்கு குரூஷலா இருக்கும். ஏன்னா நம்ம இந்த எலெக்ஷன் இன்னொரு பார்க்கணும்னா தலித் ஓட்ஸ் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகுங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்டெலிஜென்ஸ்லயே வந்து 6-7 months முன்னாடியே ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க நார்தன் தமிழ்நாடுல தலித் ஓட்ஸ் கண்டிப்பா டிவிக்கு பக்கம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி, தலித்ஸ் அண்ட் தலித் கிறிஸ்டியன்ஸ். ஸோ அது விசிகே டிஎம்கே இந்திய அலையன்ஸ் சார்ந்த ஓட்ஸ் கண்டிப்பா பிரியும். ஸோ இந்த எப்படி டிஎம்டிக்கு இந்த 10 seat வாங்கியிருக்காங்க இல்ல பார்கெயின் பண்ணியிருக்காங்கன்னா அந்த எவ்ரி 5,000 10,000 votes தான் டிஃபரன்ஸா இருக்கும் எலெக்ஷன்ல. இது அவ்வளோ டைட்லி ஃபாட் எலெக்ஷனா இருக்கும். ஸோ அதனால எங்களுக்கு நீங்க இவ்வளவு கொடுக்கணும், எங்களால ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்கிற மாதிரி தான் ஒரு பார்கெனிங் போயிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இது எங்கேயுமே பெருசா ரிப்போர்ட் ஆன மாதிரி நான் பார்க்கல. இந்த ஏன் டிஎம்டிக்கு 10 இருக்குங்கிற மாதிரி பெருசா எந்த பத்திரிகையிலையும் ரிப்போர்ட் ஆன மாதிரி பார்க்கல நான். பட் இதுதான் எனக்கு இது என்னோட அனாலிசிஸ். ஐ குட் பி ராங், பட் இதுதான் என்னோட நல்ல பாயிண்ட். இல்ல பிரில்லியன்ட் பாயிண்ட். நான் வந்து அது நான் 100% ஒத்துக்கிறேன். அதாவது தலித் ஓட்ஸை திருமாவளவனுக்கே வந்து டேமேஜ் பண்ற அளவுக்கு வாங்க போறாரு விஜய்ங்கிற மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதுல நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதாவே நினைக்கிறேன். வந்து விஜயகாந்துக்கும் அவங்களுடைய ஆதரவு அமோகமா இருந்தது நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல. அதனாலதான் அவர் வந்து விருத்தாசலத்துல போட்டிட்டுலாம் ஜெயிச்சாரு. அதை வந்து இப்போ இவங்க அலையன்ஸ் லூஸ் பண்ற ஓட்ஸை வந்து டிஎம்டிகே கொண்டு வருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கலாம் டிஎம்கேக்கு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா அந்த ஓட்ஸ்லாம் விஜயகாந்தோட போயிடுச்சு. அவரோட பீக்கே வந்து முடிஞ்சிருச்சு. அவர் ஆக்டிவா இருக்கும் போதே முடிஞ்சிருச்சு. 2011 எனக்கு வந்து அவரோட பெஸ்ட்டை பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய உடம்பும் சரியில்லாம போயிடுச்சு, அவரோட பாப்புலாரிட்டி கீழே போயிடுச்சு. அதனால அந்த மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறது என்னோட ஒப்பீனியன். அப்புறம் நீங்க சொன்னது வேலிட் பாயிண்ட். ஏன்னா வந்து நார்தன் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கொஞ்சம் வலுவா இருக்கிற பிஎம்கே வந்து எதிரணியில இருக்காங்க. இவங்க அணியில இருக்கிற விசிகேவோட வாக்குகள் கொஞ்சம் குறையும் போது நம்ம நீங்க சொல்ற 5,000 10,000 கணக்கே நம்ம 2,000 தொகுதிக்கு 2,000 வாக்குகள் டிஎம்டிகே இருந்தா கூட அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு திமுக நினைக்கிறாங்க. அதனாலதான் வந்து அந்த ஓட்ஸ் எவ்வளவு லாயலா இருக்குங்கிறதும் மேட்டர் சார். எந்த அவங்க பிரேமலதா விஜயகாந்த் சுதீஷும் எந்த கட்சிக்கு போடணும்னு சொல்றாங்களோ அவங்க அந்த கட்சிக்கு அந்த ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டிங்கிறது
ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சுனாலும் அதுவும் ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு. நான் இவங்களெல்லாம் கன்சிடரே பண்ணல. ஐ பி வெரி ஃப்ராங்க். whoever is there in the party is there for விஜயகாந்த். இவங்களோட இருந்தா அதை பெனிஃபிட் ஏதாவது கிடைக்கலாம், நம்மளுக்கு எம்எல்ஏ பதவி கிடைக்கலாம், அல்லது உள்ளாட்சி தேர்தல் இடம் கிடைக்கலாங்கிற ஒரு இதான தவிர ரியல் அன்பு அவங்களுக்கு விஜயகாந்த் மேலதான். இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பிராக்டிக்கல் யூஸ்க்காக அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அவர் மேல வச்சிருந்த பாசம் வந்து உண்மையானது, அது ஒரு காரணம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். இவங்க டிஎம்டிகே வந்து திமுகவோட அலைன்ஸ் பேசின சமயம் வந்து பெஸ்ட் பீரியட். ஏன்னா காங்கிரஸோட ஒரு உரசல் நடந்துட்டு இருக்கும் போது இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கேயோடய பேசிட்டு இருந்தாங்க. அதான் நீங்க சொன்னீங்க, இவங்க வந்து ஐடியாலஜி அக்னாஸ்டிக், எனக்கு ஐடியாலஜிலாம் கிடையாதுப்பா, எனக்கு சீட்டை கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் பேசி இங்கேயும் பேசினாங்க. அது திமுக வந்து இது கொள்கை கூட்டணின்னு சொல்றதுக்கே வந்து அது ஒரு டேமேஜ் பண்ணிடுச்சு. என்ன கொள்கை கூட்டணி? தேமுதிக வந்ததுக்கு அப்புறம் என்ன கொள்கை கூட்டணி? எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க ஒரு 4 சீட்டு ஜெயிச்சு அவங்க சப்போர்ட் பிஜேபி கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு இன்னும் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால கொள்கைகள்லாம் மறந்துடலாம், ஜெயிக்கிறோம், பவருக்கு வரணுங்கிறது தான் ஒரே கோல் டிஎம்கே. ஸோ காங்கிரஸோட அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆன சமயத்தில் இவங்க பேசினது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ். அதே நேரத்தில் நீங்கள் சுட்டி காமிச்ச மாதிரி விசிக்கு இழக்கிற ஓட்டுகள், அப்புறம் பிஎம்கே அந்த பக்கம் இருக்கு, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. என்ன கூட்டி கழிச்சு பார்த்தாலும், என்னதான் வந்து பெண் நிறுவனம் சபரீசன் இவங்கெல்லாம் கணக்கு பண்ணி சொல்லியிருந்தாலும் 10 சீட்டு கொஞ்சம் அதிகமாக தோணுது. இன்னொரு விஷயம், மார்க்கெட்டிங்கை நல்லா பண்ணாங்க நான் சொல்லுவேன். யாரு? பிரேமலதா. மார்க்கெட்டிங் இந்த சென்ஸ் நான் நெகட்டிவா சொல்ல, அவங்க விசிபிளா இருந்தாங்க மீடியால. ஒரு 3-4 மாசமா பாத்தீங்கன்னா she was active, she was present on our screen. ஏன்னா எங்கோ கோயிலுக்கு போறாங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போறாங்க, விஜயகாந்த் படத்தை எடுத்து முத்தம் கொடுக்குறாங்க, சம்திங் அவரோட நினைவு நாள இது பண்றாங்க. அது வந்து கிரியேட் an impression that the party is alive and active, unlike MNM. மக்கள் இதுமே அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணல, படுத்து தூங்கிட்டாங்க. பட் இவங்க அது பண்ணதே வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னு எனக்கு தோணுது. வந்து ஏதோ பார்ட்டிக்கு உயிர் இருக்குப்பா, ஏதோ நடந்து. நீங்க இந்த விஷயத்த சொன்னதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். 2023 இறக்குறாரு விஜயகாந்த், 2022-2023 அப்பதான் இறந்து போறாரு அவரு. சார், விஜயகாந்த் இறந்த போது நான் ஒரு ஃபினாமினன் நோட்டீஸ் பண்ணேன். நிறைய அவருடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டர்ஸ் டிஎம்கேவை டார்கெட் பண்ணாங்க. 2011 வடிவேலு கேம்பெயினிங் பண்ணி விஜயகாந்த் டைரக்டா அட்டாக் பண்ணார்ல ஒரு கேம்பெயின்ல, டிஎம்கே கேம்பெயின்ல. ஸோ விஜயகாந்த் இறக்குறச்சே உங்களாலதான், டிஎம்கேனாலதான் விஜயகாந்த் ஒரு மீம் மெட்டீரியலா மாறினாரு, நீங்க தான் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆங்கரை இவங்க விஜயகாந்தோட ஃபேன்ஸ் காமிச்சாங்க. அவங்கள பார்ட்டியும் கண்டிப்பா ஒரு ஓவர்லாப் இருக்கும். அந்த ஆங்கரை அஸ்யூவேஜ் பண்றதுக்கு, அந்த ஆங்கரை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக தான் டிஎம்டிகே அலையன்ஸ்ல கொண்டு வந்திருக்கலாமா? அது ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கலாமா? அது ரொம்ப முன்னாடி நடந்துருச்சு. 2011 நம்ம 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ளது பேசுறோம். அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2016 பழம் நழுவி பால்ல விழ நேரம் வந்துச்சுங்கிற மாதிரிலாம் பேசினாரு. அதாவது டிஎம்கே அலையன்ஸ்க்கு வரதா பேசினாங்க. அதுல ஒரு இருவேறு கருத்துக்கள் இருக்கு. ஸ்டாலின் வேணும்னு சொன்னாரு, கருணாநிதி வேணாம்னு சொன்னாரு, அல்லது அப்படி மாத்தி சொல்றாங்க. உண்மை என்ன நடந்ததுன்னு தெரியல. விஜயகாந்த் டிஎம்கே பக்கம் வந்து டிஎம்கே ஆட்சியை கூட பிடிச்சிருக்கோம். அப்போ கருணாநிதி இந்த மன வருத்தத்திலே இறந்தாரு. ஐயோ ஆட்சிக்கு வர முடியலையே அப்படிங்கிறதுல புலம்பி அவர் ரொம்ப உண்மையிலேயே வந்து வீக் ஆயிட்டாரு. அப்போ அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சு அவரை. ஏன்னா அது க்ளோஸ் எலெக்ஷன். அது ஜெயலலிதாக்கு அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அதை விட தாண்டி ஆக்சுவலா ஒரு டிஎம்கேவோட ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்த ஒரு ஆக்டர் விஜயகாந்த். அவர் டிஎம்கேல ஜாயின் பண்ணுவாங்கன்னு தான் நினைச்சாங்க. அவர் திருமணத்தை நடத்தி வச்சது கருணாநிதி. அவர் வந்து கருணாநிதி மேல உண்மையிலே பாசம் வச்சிருந்தார். அவர் கல்யாண மண்டபத்தை அந்த ஒரு ஃப்ளைஓவருக்காக இடிச்சதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அவருக்கு வேற எந்த சண்டையும் கிடையாது திமுகவோட. அதனால ஒரு இணக்கம் இருந்தது. கருணாநிதி இறந்த போது விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போதும் அவர் போய் அழுததெல்லாம் ரொம்ப உருக்கமா இருந்தது. அழுதுக்க முடியும். அதனால ஒரு பெரிய சிக்கல் எதுவும் இல்லை. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சிட்டிக்குள்ளார மெமரியல் வைக்கிறதுக்கு, பாடியை வந்து நீங்க வந்து அங்க அடக்கம் செய்யறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம். அது அவங்க நினைச்சா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அது வந்து நார்மலான விஷயம் கிடையாது இல்லையா? பாடியை வந்து நீங்க வந்து ஒரு ரொம்ப பிஸியான இடத்துல நீங்க வந்து சிட்டிக்கு லிமிட்டுக்குள்ளார அதெல்லாம் வந்து ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க டிஎம்கே.
ஆக்சுவலா அந்த அவங்க நடந்துகிட்ட விஷயத்துக்கே உடனே அவங்க கூட்டணிக்கு போயிருக்கணும். ஆனா உடனே போயிட்டா இவங்க சீட் நம்பர்லாம் அதிகரிக்க முடியாதுல்ல. எனக்கு அங்கேயும் டிமாண்ட் இருக்கு, ஏடிஎம்கேல கூப்பிடுறாங்க, பிஜேபியில கூப்பிடுறாங்கிறத கார்டை பயன்படுத்தினாங்க. நான் வந்து ஐ நாட் கெட் இன் டு அந்த அது வாங்கினாங்க இது வாங்கினாங்க நம்மளுக்கு தெரியாது யாரு தான் அதுல அப்படி பார்த்தா யாரு தான் வந்து அபவ் போர்டு அந்த அந்த மாதிரி அந்த ரிடிக்யூல் பண்ற விஷயத்துக்குள்ள நான் போகல. பட் ஷீ பிளேட் ஹர் கார்ட்ஸ் ஸ்மார்ட்லி. நீங்க இந்த அலையன்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பூசினா மாதிரியும் பூசாத மாதிரியுமே பேசிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஏடிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்றது, கொஞ்சம் டிஎம்கே கிரிட்டிசைஸ் பண்றது. ஆனா வந்து ரொம்ப ஹார்ஷா பண்ணாம அதெல்லாம் ஒரு ஒரு ஸ்மார்ட் மூவ் தானே அது. இப்ப எனக்கு என்னமோ இப்போ அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க பார்ட்டியோட ஃபியூச்சரே செக்யூர் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு ராஜ்யசபா சீட்டு நிச்சயமா வந்து ஒரு 4 இடமா ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த விஷயத்துல வந்து ஷீ இஸ் இன்டெலிஜென்ட் தானே. கண்டிப்பா கண்டிப்பா சார். 2014ல பிரைம் மினிஸ்டர் மோடியே அவங்களோட ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ண லேடி பிரேமலதா. ஸோ அது அது கண்டிப்பா அவங்களுடைய மெனியூவரிங், எலெக்ஷன் மெனியூவரிங் பத்தி யாருக்குமே எந்த டவுட்ஸுமே இல்லை. ரொம்ப அவங்களும் ஒரு குட் பார்கெனராக தான் எமர்ஜ் ஆகியிருக்காங்க இதுல சார். பட் ஓவரால் டிஎம்கே அலையன்ஸ்ல அட்வான்டேஜ் டிஎம்கேவா? அவங்க நினைச்சதை அவங்க சாதிச்சிட்டாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமா, பை அண்ட் லார்ஜ். ஆனா காங்கிரஸுக்கு கொடுத்த 28 சீட் வந்து அதிகம் தான் நினைக்கிறேன். கொடுத்துருக்க கூடாது. அதாவது எந்த ஒர்க்கும் பண்ணாம மக்கள் பிரச்சனையை பேசவே பேசாம மோடி வரும்போது சும்மா வந்து கருப்பு கொடி காமிப்போன்னு ஒரு சீனை போட்டுட்டு அவங்க பண்ண அரசியலுக்கு வந்து 28 சீட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். டிஎம்டிகே பண்ணத அளவு கூட அவங்க எதுவும் பண்ணல. ஸோ நம்ம டிஎம்டிகே 10 சீட்டுன்னு பத்தி பேசும்போது காங்கிரஸுக்கு வந்து 28 சீட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க 28 கொடுக்கறதுக்கு. அதுவும் வந்து திமுகவுக்கு தேவையான நேரத்துல ஒரு வம்பு வளர்த்தாங்க. ஆட்சியில் பங்குன்னாங்க, அது இதுன்னாங்க, மாணிக்கம் தாக்கூர்லாம் அவ்வளவு பேசினாங்க, நியாயமே கிடையாது. ஸோ அதனால அதையே நம்ம கொஸ்டின் பண்ணலாம், ஏன் வந்து அவ்வளவு சீட் அவங்களுக்கு சார். நான் ஆக்சுவலி உங்களோட இதுல முரண்படுறேன். நீங்க கிறிஸ்டபர் திலக் இப்போ காங்கிரஸோடைய லேட்டஸ்ட் ராஜ்யசபா எம்பியோட இன்டர்வியூஸ், நம்ம ஃப்ரெண்டு ஷபீர் அஹமத் எடுத்த இன்டர்வியூ நியூஸ் மினிட்ல பார்த்துருந்தீங்கன்னா அது கிறிஸ்டபர் திலக் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு. காங்கிரஸ்க்கு பெரிய ஸ்வே இல்லைனாலும், ஓட்டர்ஸ் மத்தியில பெரிய ஓட் பேங்க் இல்லைனாலும், காங்கிரஸ்க்கு ஒரு அந்த செக்யுலரிசமோட ஒரு ஸ்ட்ராங் இமேஜ் இருக்கு. ஸோ காங்கிரஸ் ஒரு அணியோடையோ இல்லை ஒரு பார்ட்டியோடையோ போறாங்கன்னா, ஆஹா இந்த பார்ட்டி இவங்களுக்கு செக்யுலரிசம்க்கு ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் இருக்குப்பாங்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிம்பம் கிரியேட் ஆகுறதுனால தான் காங்கிரஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் தமிழ்நாடுல இருக்கு. நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி பெருசா வேலையே பார்க்காம விஜய் மாதிரி ஒரு ஐவரி டவர் பாலிடிக்ஸ் அவங்க பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு இந்த ஒரு எனக்கு கிராண்ட் ஓல்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாங்கிறதுனால இந்த ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜ்னாலதான் அவங்களுக்கு அதிகமா சீட்ஸ் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன். நான் எப்படி பாக்குறேன்னா, இது டிஎம்கே உடைய டாசிட் அட்மிஷன். அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ரொம்ப டாசிட்டான அட்மிஷனா தான் நான் பாக்குறேன். கரெக்ட். நீங்க சொல்ற அவர் கிறிஸ்டபர் திலக் சொன்னது நான் அப்படியே ஏத்துக்கிறேன். நான் அதை நிறைய டிபேட்ல சொல்லியிருக்கேன். அதாவது காங்கிரஸ் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு டூ வீலர்ல மோஸ்ட் வைட்டல் பார்ட் கிடையாது, பட் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஓகேவா? நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்குள்ள அந்த ஒரு இதுன்னு வச்சுக்கலாம், அந்த கேபிள் வச்சுக்கலாம். நீங்க வந்து மற்ற பார்ட் பிரேக்கு, ஃபுல், அது இதெல்லாம் இருக்கலாம். அந்த மாதிரி அந்த வண்டி கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த பார்ட் இருக்கணும். அதுதான் காங்கிரஸ். பார்ட் இல்லைன்னா வண்டி முழுமை பெறாது. சம் ஆஃப் த பார்ட்ஸ் இஸ் கிரேட்டர் தென் த ஹோல்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு சரியான உதாரணம். அவங்க என்ன கொண்டு வராங்கன்னு தெரியாது, ஆனா அவங்க கொண்டு வரது யூஸ்ஃபுல் அந்த அலையன்ஸ்க்கு. அந்த கணக்குல தான் அவர் சொன்னது கரெக்ட். ஒரு முஸ்லிம்ஸ் கிட்ட ஒரு அபரிமிதமான சப்போர்ட் காங்கிரஸ்க்கு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முஸ்லிம்ஸ் முழுமையா நம்புற கட்சி காங்கிரஸ் தான். ஃபார் சம் ரீசன் அவங்க வந்து இந்த கட்சி வந்து நம்மளை காப்பாற்றும், கைவிடாது. அது மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவலில் நம்மளுக்கு துணை நிற்பாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் கிறிஸ்டியன்ஸும் காங்கிரஸ் நிறைய ஆதரவு இருக்கு. நீங்க இவங்க கன்னியாகுமரியில் இருக்கிற 3 எம்எல்ஏவும் ஐ திங்க் கிறிஸ்டியன்ஸ் தான் காங்கிரஸ்ல. பிரின்ஸ், ராஜேஷ்குமார், அந்த தாரகை கட்பர்ட் நினைக்கிறேன், அவங்க 3 பேருமே கிறிஸ்டியன்ஸ். ராபர்ட் ப்ரூஸ் திருநெல்வேலி எம்பி கிறிஸ்டியன். ஸோ அதனால வந்து அந்த பாண்ட் இருக்கு. டிஎம்கே வந்து வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா 89 தவிர
மற்ற எல்லா எலெக்ஷன்லையும் அவங்க எப்போ ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பெல்லாம் காங்கிரஸோட கூட்டணி போயிருக்காங்க. 89 உடஞ்சிருந்ததுனால ஈஸியாக ஜெயிச்சாங்க. ஏடிஎம்கே உடஞ்சிருந்தது, காங்கிரஸ் தனியாக இருந்தது. 71 இந்திரா காந்தியோட அலையன்ஸ் வச்சாங்க. இந்திரா காந்தி சீட்டு வேணும்ட்டாங்க, பட் இந்திரா காந்தியோட அலையன்ஸ் வெரி பாப்புலர் லீடர் அவங்க, நேருவோட பொண்ணு. ஸோ அதெல்லாம் அவங்க மைண்ட்ல ப்ளே பண்ணிருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி நம்மளுக்கு தெரியாத ஆன்டி இன்கம்பன்சி, மீடியால ஹைலைட் பண்ணப்படாத ஆன்டி இன்கம்பன்சியை அவங்க சர்வே எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். அப்புறம் விஜய் ஃபேக்டர், விஜய் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்ஸ்லாம், எஸ்பெஷலி கிறிஸ்டின் ஓட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலையும் காங்கிரஸ் இவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம அவங்கள தள்ளி விட நேரம் கிடையாதுன்னு ஒரு பிராக்மேட்டிக்கா ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசிஷனை காங்கிரஸ் எடுத்துக்கலாம். பட் ஹேவிங் செட் ஆல் திஸ், காங்கிரஸ் டஸ் இட் டிசர்வ் 28 seats? டெஃபினட்டா நாட். ஏன்னா அவங்க வந்து இப்ப பாருங்களேன், இப்ப அந்த சீட் அலோகேஷன் போது எவ்வளவு அடிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க, எத்தனை வாரிசுகளுக்கு சீட்டு கேட்கறான்னு பாருங்க. திமுக நடக்கிற வாரிசு சண்டை அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும். அவ்வளவு கேவலமா அடிச்சுப்பாங்க. வந்தவங்களே திரும்பி வரணும்பாங்க. ஏகப்பட்ட பிளாக்மெயிலிங் இருக்கும். திருநாவுக்கரசு என் பையனுக்கு கொடுக்கணும் பாரு, ஜேஎம் ஹாரனோட பையன் தனக்கு வேணும் பாரு, ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். அந்த ஒரு ஃபியூடல் இது வந்து ஃபைட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, பார்க்க ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கும். ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் நாட் அ கிரேட் ஸ்பெக்டிக்கல். அந்த ஒரு ஜனநாயக பூர்வமான ஃபைட் கிடையாது. ஏற்கனவே இன்ஃபுளுன்ஸ் உள்ளவங்க திரும்பி திரும்பி அந்த இன்ஃபுளுன்ஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கிறதுக்காக எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று போயிட்டு இருக்காங்க. அதனால நான் சொன்னேன், ஏன்னா மக்களுக்கா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நம்ம இவ்வளோ பேசும்போது ஏன் காங்கிரஸ் பேச முடியலன்னா ஐம் நாட் டன் எனிதிங். எனிவே ஃபைனல் செக்மெண்ட்டாக நம்ம இதை பேசியாகணும். கமல்ஹாசன், நானும் அதான் நினைக்கிறேன். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. பிஜேபியை நம்ம எப்படி அக்னாலேஜ் பண்ணுறோமோ ஒரு எலெக்ஷன் வின்னிங் மெஷின் அப்படின்னு, வெதர் பி லைக் தேர் ஐடியாலஜி ஆர் நாட், இதை வந்து அப்சர்வர் சொல்லி தான் ஆகணும். எப்படிதான் ரெடி ஆகுறாங்கன்னு தெரியல. இப்போ இது முடிஞ்ச உடனே அடுத்தது யூபி எலெக்ஷனுக்கு, அதுக்கப்புறம் பஞ்சாப் எலெக்ஷனுக்குன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த வேலைகளை முடுக்கி விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சோஷியல் இன்ஜினியரிங் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. எக்ஸ்ட்ராடினரி, தே கோ டு எனி லெங்ஸ் டு வின் எலெக்ஷன்ஸ். அதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் பார்ட்டி இது ஒரு அதே மாதிரி உள்ள ஒரு கட்சி அப்படின்னா ஸ்டேட் பார்ட்டினா வந்து திமுக ரொம்ப ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்கு தெரியறத விட அவங்களோட சர்வே மூலமா அவங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சிருக்கு. கமல் பத்தி என்ன சொல்லியிருக்கேன், 2 சீட்டு தரதா பேச்சு, 2த்துலயும் வந்து உதயசூரியன் சிங்கிள் நிக்க சொன்னதாகவும் பேச்சு. பட் he has decided not to. ஆனா சப்போர்ட் டிஎம்கே சார். 2019ல கமல் வராரா? ஃபர்ஸ்ட் 2019ல வராருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன்ல 18ல கட்சி ஃபார்ம் பண்ணியாச்சு. 19 எலெக்ஷன் வைஸ் 19 எலெக்ஷன்ல வராரு. சார், நான் ஆக்சுவலி கமலோட பார்ட்டியை ரொம்ப ஓரளவுக்கு இன்டர்னலா சில டீட்டெயில்ஸ் கிடைக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கமல் வெறியர், அவரு கமல்ஹாசன் பார்ட்டிக்கு வேலை பார்த்துருக்காரு. சரியா? அப்புறம் மற்றபடி நான் அறப்போர் இயக்கமோட இன்டராக்ட் பண்ணியிருக்கேன். அறப்போர் இயக்கம் கமலோட பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு ஆர்டிஐ ட்ரைனிங் அதெல்லாம் சில விஷயங்கள் செஞ்சாங்க. ஸோ 2019 அது வந்த போது நிறைய பேர், எஸ்பெஷலி நான் சொல்றது அர்பன் அப்பர் கிளாஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கமல்ஹாசனை பயங்கரமா நம்பினாங்க. அவர் ஒரு ஜென்யூனா நம்ம இஷ்யூஸ் பேசுவாரு, ஜென்யூனா ஒரு ரொம்ப பாலிஷ்டான அரசியல் செய்வாருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையில அவர் போட்ட கேண்டிடேட்ஸும் அந்த மாதிரி தான். ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், அப்துல் கலாமுடைய பிஏ, அசிஸ்டன்ட் பிஏ, அவங்கள அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் அவரு நிப்பாட்டினாரு. ஸோ அவருக்கு கிடைச்ச வாக்குகளும் அதுக்கு ஒரு சான்று. ஆனா அவரு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேம்பெயினை பண்ணிட்டு எனக்கு டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வேணாம், அந்த டார்ச் லைட்டை டிவியில அடிச்சு உடைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 7 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பின் வாங்குறது ஹெவிலி டிசப்பாயிண்டிங். எனக்கு ஆஸ் அ பொலிட்டீஷியன், ஆஸ் அ ஓட்டர், எனக்கு கமல்ஹாசன் இந்த பொலிட்டீஷியன் மேல பெரிய ஒன்று அபிப்பிராயம் எதுவும் கிடையாது. ஏன்னா நான் உதயநிதி ஸ்டாலினோட பயங்கரமா எக்ரி பண்றேன். 2021லயே we don't take கமல் சார் சீரியஸ்லிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு. ஸ்டாலின்ட்ட வந்து ஒப்பீனியன் கேட்ட போது மக்கள் நீதி மையத்தை பத்தி, ஏங்க சீரியஸான கட்சியை பத்தி பேசுங்க அப்படின்னு ஒரு ரொம்ப ரிடிக்யூல் பண்ணியிருந்தாரு கமல்ஹாசன் பார்ட்டி. சார், நான் யாருக்காக ரொம்ப ஃபீல் பண்றேன்னா,
கமலஹாசன் என்ற ஒரு மாபெரும் நடிகரை, மாபெரும் ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு சொசைட்டில ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற ஒரு ஆளுமைய நம்பிட்டு நிறைய ஆக்டிவிஸ்ட், நிறைய அரசியல் வழியா ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிற இண்டிவிஜுவல்ஸ் அவரை ஜாயின் பண்ணாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், சட்ட பஞ்சாயத்து இயக்கம்ல இருந்து அவங்களுடைய டாப் லீடர்ஸ், டாப் ஆக்டிவிஸ்ட் மக்கள் நீதி மையத்துல இன்னும் இருக்காங்க. நான் அவங்களோட பேசல, ஆனா அவங்க ரொம்ப விகரஸா கேம்பெயின்லாம் பண்ணாங்க, பயங்கரமா மக்கள் மத்தியில ஒரு மக்கள் பிரச்சனையை பேசினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. எலெக்ஷன்லயும் நின்னாங்க. அவங்களுடைய பொலிட்டிக்கல், அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடுச்சு. இவருடைய எல்லாருமே சொல்றது இவருடைய ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவ். இவருக்கு ஒரு ராஜ்யசபா பதவி கிடைச்சிருச்சு, இவரு ரெட் ஜெயண்ட் அவருடைய ஃபிலிம் கரியரை பயங்கரமா செக்யூர் பண்ணிட்டாரு. ஒரு சாக்ல இருந்துச்சு. விக்ரம்க்கு முன்னாடி அவருடைய ஃபிலிம் கரியர் கொஞ்சம் சாக்ல இருந்துச்சு. அவருடைய டேலண்ட்டை பத்தி நம்ம யாருமே இல்லாத கொஸ்டின் பண்றதுக்கு. ஆனா அவருடைய பொலிட்டிக்கல் ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ராஜ்யசபா எம்பி, அவருடைய சினிமா ஃபியூச்சரை அவரு ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அவருடைய பார்ட்டியை டீல்ல விட்ட மாதிரி இருக்கு. ஸோ ஹெவிலி டிசப்பாயிண்டிங். 100% கரெக்டா சொன்னீங்க. அதாவது இவருக்காக டைம், மணி, எனர்ஜி ஸ்பெண்ட் எனக்கு தெரியும். இன்ஃபேக்ட் என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் ஜெர்மனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2021 எலெக்ஷன் போது அவர் வேலையை விட கமல் கேம்பெயின், அதுக்கப்புறம் அவருக்கு ஆன்லைன் சப்போர்ட், ஆன்லைன் மீட்டிங்கு, இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமா டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவரு அவ்வளோ ஆர்வத்தோட இருந்தாரு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இவர் கமலுக்கு பேக்கேஜ் கிடையாது. நானே அப்படி நினைச்சேன். லைஃப் லாங் கமல் ஃபேனு. ஓகே, நான் எங்க கிராமத்துலலாம் கமலுக்கு தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பேன். அவர் படம்லாம் திருச்சி, தஞ்சாவூர், மயிலாடுதுறை எல்லாம் எங்க ஓடுது, எவ்வளவு நாள் ஓடுதுன்னு வெறித்தனமா தந்தி பேப்பர்ல பார்ப்பேன். இன்னும் ஞாபகம் இருக்கு. திருச்சியில கலையரங்கத்துல ஓடுதா, மாரிஸ்ல ஓடுதா, தஞ்சாவூர் விஜயா, கும்பகோணம் விஜயா, மயிலாடுதுறையில எந்த தேட்டர்ல ஓடுது, எத்தனை நாள் ஓடுது, ஓடணும், புன்னகை மன்னன் ஓடணும், காக்கி சட்டை ஓடணும், இந்த உயர்ந்த உள்ளம் ஓடணும் அப்படின்னு உணர்வுபூர்வமா நம்பி வெறித்தனமா ஃபாலோ பண்ணால ஒரு அரசியலுக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை இருந்தது. இவர் எல்லாம் வெளிப்படையா வச்சிருக்காரு, எதையும் மறைக்கிறது இல்ல. ஒரு 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 இண்டிபெண்ட் தாட்ஸ் உள்ளவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு முறை ஒரு ஃப்ரெண்டோட அந்த அலுவலகத்துக்கு போனேன், அவங்க எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப அந்த இவர் மகேந்திரன்லாம் மீட் பண்ணேன், டாக்டர் மகேந்திரன். ஆனா பாபர் மசூதி இடிச்ச வழக்குல தீர்ப்பு வந்தது. அன்னைக்கு நான் அந்த ஆபீஸ் போனேன். ஒரு சத்தம் கிடையாது, ஒரு பேச்சு மூச்சு கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ரியாக்ட் பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா கமல் பாபர் மசூதி இடிச்சதை எதிர்த்து டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தவர், தன்னுடைய ப்ரொடெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணவர். அப்படிப்பட்டவர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது எவ்வளவு அநியாயம். அது அங்க கீழே கோயில் இருந்ததுக்கான ப்ரூஃப் இல்லை, நீங்க கோயில் கட்டிங்க அப்படின்னு இடிச்ச அந்த வேண்டலிசத்துக்கு எந்த தண்டனையும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கல, எதுவுமே இல்லை. நான் நினைச்சேன் முடிஞ்சு போச்சு, இதுக்கு பிரின்சிபலே இல்லாத பார்ட்டி. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டாண்டை பார்த்தேன். கமல் தேவையில்லை அப்படின்ட்டு விட்டு போயாச்சு. அப்போ ஒரு சின்ன பார்ட்டியா இருக்கும்போதே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அப்புறம் வளர்ந்தா எப்படி எடுப்பாங்க? அதுக்கப்புறம் அவரோட ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்லாம் உலகத்துக்கே தெரியும். டிஎம்கேவை ஸ்டாலின்லாம் இழிவா பேசினது, அதுக்கப்புறம் அந்த விக்ரம் படம் நல்லா எங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை கலெக்ட் பண்ணா சப்போஸ் டு கிவ் இட் யூ, அவ்வளவுதானே. அது என்ன பெரிய பெருமை இருக்குது? அவர் கொடுத்துட்டாருங்கிறது பெருமையா? ரெட் ஜெயண்ட் பணத்தை அப்படியே கொடுத்துருச்சுன்னா அப்ப கொடுக்கதான் செய்யணும். அவங்களுக்கான ஷேர் எடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி அவரோட ஃபிலிம் கரியருக்கு ஒரு ரிவைவல் கிடைச்சதுனால he became indebted to DMK, especially to உதயநிதி ஸ்டாலின். அதனாலேயே அவரோட கூட வந்தவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டார் அவங்கள அந்த ஃபிளிப் ஃப்ளாப் மூலமா. அப்புறம் இப்போ அவர் சினிமாலையும் எதுவும் பண்ற மாதிரி இல்லையே. எனக்கு என்னமோ ஆஃப் லேட் அவர் பிக் பாஸ்ல வந்ததை தவிர இன்னும் அவருக்கு மக்களை பார்க்க வச்சது எதுவுமே நடக்கல. தக் லைஃப் காலி, இந்தியன் 2 காலி, ஃப்ளாப்னா அட்டர் ஃப்ளாப்ஸ். இந்தியன் 2ல அவரோட கெரியர்லேயே ஒர்ஸ்ட் ஃபிலிம்னா சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே படம் அனௌன்ஸ் பண்றாங்க. அவர் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட, அன்பரிவோட, அது எப்ப ஷூட்டிங் தெரியல, ரஜினியோட ஒரு படம், அதுவும் ரெட் ஜெயின் தயாரிக்கிறாங்க. நீங்க பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இதெல்லாம் ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு வேண்டியதான் எடுத்துட்டு போயிடுவேன், எனக்கு என்னையா அப்படின்னு. நான் அதை நேற்று டிவி டிபேட்ல கூட சொன்னேன். அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனா ஒரு திருவையாறுல போட்டிடலான்னு ஸ்நேகனும் மௌரியாவும் ஒரு அருணாச்சலமும் ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல. இதுதானங்க பிரெட் அண்ட் பட்டர். எலெக்ஷன் தான் தோத்து
போங்க பரவாயில்ல. ராஜ்யசபா சீட்டுக்கே எனக்கு ராஜ்யசபா சீட்டு வேண்டாம், லோக்சபா சீட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜம்முன்னு நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போற விஷயம் பெரிய விஷயமா? அது இவங்க டிஎம்கே எம்எல்ஏ எல்லாம் தேர்ந்தெடுக்க போறது. அவர் he chose the easier option. இப்போ வந்து எல்லாம் has become a சார் நாட் only easier option but the longer option also 1 year extra கிடைக்கும். வேற இருக்கு. அப்புறம் சேஃபர் ஆப்ஷன். ம். தோக்க மாட்டார்ல, லோக்சபால தோக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் இப்போ அவர் ஒரு ஜோக் ஆனது கொஞ்சம் முன்னாள் கமல் ஃபேனா எனக்கு வருத்தமா இருந்தா கூட ஹாப்பி தட் இஸ் எக்ஸ்போஸ். ஏன்னா அவர் வந்து எந்த அரசியலும் பண்ணல, அவர் அறிவுத்தளத்திலையும் இயங்கல. வந்து ஒரு சிஏஏ வந்த போதோ அல்லது ஏதோ ஒரு டீலிமிட்டேஷன் எதை பத்தியுமே வந்து ஒரு பப்ளிக் டிபேட்டோ ஏற்படுத்தினது கிடையாது. ஒரு ட்ரம்ப்க்கு லெட்டர் எழுதினாங்க சார். அப்புறம் இப்போ அவர் பார்லிமெண்ட்ல பேசின பேச்சு, இப்போ வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட ட்வீட் எல்லாமே ஹம்பக். அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை நடக்குது, நான் காந்தியோட ஃபாலோவரா நான் எதிர்க்கிறேன்னு சொன்னா 4 பேருக்கு புரியும், பிஜேபி கூட உரைக்கும். இப்போ வந்து ஒரு முஸ்லீம் பெரியவருக்கு ஒரு ஒரு அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு ஒரு தீபக்னு ஒரு பாடி பில்டர் போய் காப்பாத்துறாரு, அவர் மேல எஃப்ஐஆர் இருக்கு, அவரை வந்து கோர்ட்டுக்கு கண்டிக்கணும். அதை மென்ஷன் பண்ணி சொல்லலாம்ல, ஐ எம் வித் தீபக், ஐ எம் தீபக், திஸ் இஸ் வாட் காந்தி வாண்டட்னு சொன்னா 4 பேருக்கு புரியும். அது என்னென்னமோ கதை அளந்து அந்த பேரு சொல்லல, இந்து முஸ்லீம் சொல்லல, பிஜேபி சொல்லல, அதை விடுங்க. பார்லிமெண்ட்ல இப்ப ஈரானுக்கு ஆதரவா அமெரிக்காவோட வார் அநியாயம். ஈரான் வந்து நியூக்ளியர் ஆர்சனல்லாம் இல்லை, எந்த சண்டைக்கும் தயாரில்லை, அவங்க மேல போருக்கு போனது தவறு, உலக பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. சிம்பிளுங்க அது. அதுக்கு என்னென்னமோ சொல்லி அமெரிக்கான்னு ஒரு வார்த்தை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆசியா பக்கம் இருக்கிறேன். இதெல்லாம் பயங்கர ஃப்ராடு. அதாவது இவர் அமெரிக்காவுக்கு எதிரின்னு கூட யாரும் நினைச்சிட கூடாதான், அல்லது அமெரிக்கா இவர் வந்து நாளைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டுக்கு யாரும் வந்துடக்கூடாதுன்னு. இதெல்லாம் அட்டர் நான்சென்ஸ். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், இவர் வந்து பாபர் மசூதி பத்தி அப்படி இப்படின்னு பயங்கர இதெல்லாம் ஒரு செக்யூலரிஸ்ட பத்தி பேசுவார். பராசரன் தான் அந்த கோயில் கட்டுறதுக்கான அட்வொகேட். அவர் அத்திம்பேர்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஒரு அதையும் ஒரு மெயின்டைன் பண்ணுவார். அத்திம்பேர்ட்ட கேட்கலாம்ல, இது மாரலி நாட் ரைட், இது நீங்க போறது தப்புன்னு சொல்லலாம்ல. அந்த பெருமை வேற. அவங்க அத்திம்பேர் எவ்வளவு பெரிய லாயர் தெரியுமா அப்படின்னு பெருமை வேற பீத்திப்பாரு. அப்புறம் வந்து செக்யூலரிசத்தை பத்தி பேசுவாங்க. அதனால எனக்கு இப்ப நான் கமல் பத்தி அவர் பண்ண தவறுகளை பத்தி பேசிட்டே இருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ஒரு பெரிய சேட் விஷயம். ஏன்னா ஒரு ஐகான் 80s இருந்தவங்களுக்குலாம் கமல்லாம் ஒரு பேச மாட்டாரா, நம்மளோட பெருமை அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சார். இன்னைக்கும் அவர் ஐகான் தான் சார், இன்னைக்கும் அவர் ஐகான் தான். என்னை பொறுத்தவரை விருமாண்டி மாதிரி ஒரு படத்து மூலமா கேபிட்டல் பனிஷ்மெண்ட்க்கு அகேன்ஸ்டா இவ்வளோ இன்டெலெக்சுவல், இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் வைக்கிறது. அந்த பாபநாசம்ங்கிற படத்துல எப்படி திருஷ்யம்ல மோகன்லால் சுட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஃபைன்டா இருந்தாரோ, இல்ல நான் சுட்டுட்டேன்னு ஒரு வருத்தத்துல இருக்கேங்கிற மாதிரி அந்த ஒரு சேஞ்சை பண்ணது. டெஃபினெட்லி அவர் ஒரு டவரிங் ஃபிகர் தான். பட் நீங்க சொன்ன மாதிரி when it matters on topics that matter, அதுல அவர் இந்த மாதிரி வழவழ குழக்குழ தயிர் சாதம் மாதிரி பேசினதும் நேரடியா தாக்காம இருந்ததும் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நான் கொஞ்சம் டைம் ஆனாலும் அதை பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்லா ஒரு கண்டினியூட்டி போகுது, ஃப்ளோ போயிட்டு இருக்கேன். அவர்கிட்ட பெரிய பிரச்சனை இப்ப பாக்குறது, உலகமே அவரை வந்து ஒரு படிக்காத மேதைன்னு ஒத்துக்கணுங்கிறத அவர் நிறுவ பாக்குறாரு. அவரோட ஒன் அண்ட் ஒன்லி அஜெண்டா இப்ப அதுதான். அவரோட பேச்சு நீங்க பிக் பாஸ்ல எடுங்க, பார்லிமெண்ட்ல எடுங்க, எங்க வேணா எடுங்க, நான் ஸ்கூல் டிராப் அவுட், 8வது முடிக்கல, இதை சொல்லாம இருக்கவே மாட்டார். அதன் மூலமா அவர் என்ன சொல்ல விரும்புறாருன்னா, நான் உலக இலக்கியங்களை படிச்சவன், நான் வந்து உலக படங்களை பார்த்தவன், எனக்கு ஃபைன் சென்சிபிலிட்டிஸ் உண்டு, ஐ எம் நாட் அன் ஆர்டினரி கை. ஸ்கூலை வேணா கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருக்கலாம், ஸ்கூலிங் வேணா கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருக்கலாம், நான் ஒரு மேதாவி அப்படிங்கிறத சொல்லாம எல்லார்கிட்டையும் அவர் வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. அது ஒத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுதான், அதை யார் ஒத்துக்கிட்டாலும் அவர் பேசவே ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த கோவிட் போது ஒரு ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் வச்சிருந்தாங்க. கமல் தான் அதை இனிஷியேட் பண்ணாரு நினைக்கிறேன், மக்கள் நீதி மையம். டாக்டர் ஷாலினி, சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் ஷாலினி, ஷைலஜா டீச்சர், கேரளாவோட ஹெல்த் மினிஸ்டர் இருந்தவர்,
ஸோ ஷாலினி அண்ட் ஷைலஜா வந்து ப்ரொஃபஷனல்ஸ். ஒருத்தங்க என் ஊர்ல இல்லாத வைரஸ் எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹெல்த் மினிஸ்டர் கேரளா. ஷாலினி ஒரு இன்டெலெக்சுவல், சூப்பர் கம்யூனிகேட்டர். ஷி பிரேக்ஸ் டவுன் காம்ப்ளெக்ஸ் இஷ்யூஸ் இன்டு அண்டர்ஸ்டாண்டபிள் பாயிண்ட்ஸ். அந்த அந்த நான் ரொம்ப ஆர்வத்தோட கேட்டேன். அதுல he never allowed them to speak. அவங்க ஒரு அழகான சிம்பிள் இங்கிலீஷ்ல, அவங்க ஒன்றும் பெரிய ஆக்ஸ்போர்ட் எஜுகேட்டட் கிடையாது ஷைலஜா டீச்சர். பட் அவங்க பேசுறதுல விஸ்டம் தெரிக்குது. நாங்க எப்படி நிப்பா வைரஸை டீல் பண்ணோம், நாங்க எப்படி அந்த வைரஸ் டீல் பண்ணோம், ஏன் கேரளா அஃபெக்ட் ஆகுது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் என்ன, அந்த ஸ்கேல் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன, அழகா சொல்ல வரேன். மாலை இடையில பூந்து இந்த பாட்டி வைத்தியம் கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, பழைய ஆட்கள்லாம் கதை சொல்லுவாங்கல்ல, சுக்கு மிளகு திப்பிலி அந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கதையை உள்ள கொண்டு போய் காலி பண்ணாருங்க அந்த 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 டிஸ்கஷனை. ஷாக்டு. நம்ம நிறைய வீட்டில் இருந்தோம், வெளியே போக முடியல, ஏதாவது கேட்கலாம், ஸ்பேசஸ்ல கேட்கலாம், அதுல கேட்கலாம், இதுல கேட்கலாம், யூடியூப்ல கேட்கலாம். இவரு வந்து தன்னுடைய மெடிக்கல் நாலேஜ் அவங்க மேல திணிக்கிறார். அப்போ முடிவு பண்ண திஸ் கை இஸ் இர்ரெடீமபிள். அதாவது யார் இருக்காங்கலாம் கிடையாது, நான் யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காமிச்சுட்டே இருப்பேன். ஆன் தட் நோட் நம்ம இதுக்கு மேல கமலை ரோஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அதுதான் அது வந்து ஒரு இப்போ அவர் வந்து இந்த அரசியல் இதெல்லாம் வராம தனியா இருந்திருந்தாருன்னா அந்த ஒரு 6 ஆளா மெயின்டைன் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். கமல்பா அப்படின்னு. பட் வந்து இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ அது டிஎம்கே பாராட்டியிருக்காங்க பெருந்தன்மை அது இதெல்லாம். இஸ் தட் கோயிங் டு கட் எனி ஐஸ் வித் சப்போர்ட்டர்ஸ்? அந்த கட்சி இதோட மங்களம் பாடிடுவாங்க. கட்சி ஓவர் தான் நினைக்கிறேன் சார். அது அவரு ராஜ்யசபா சீட் கிடைச்ச உடனே கட்சி ஓவருங்கிறது தான். ஆமா, அப்பவே வந்து இது நற்பணி இயக்கம்னு சொல்லி மற்றவங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணாம இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் கரெக்ட், அதை அவர் செஞ்சிருக்கணும். அது வந்து கிரைம். நல்லா படிச்சவங்க இவர் ஏதோ செய்வாரு பண்ணுவாருன்னு சுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்க டைமை சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி, நம்ம வந்து என்டிஏ அலையன்ஸ் பத்தி பேசிட்டோம், டிஎம்கே அலையன்ஸ் பத்தி பேசிட்டோம். உங்களை பொறுத்த வரைக்கும் as of now which alliance looks stronger as on date? Sir, definitely DMK alliance தான். No questions about it. Definitely DMK alliance, especially இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட இவ்வளோ பிரச்சனை அவங்க பண்ண பிறகும் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அந்த அலையன்ஸை இவ்வளோ சுமூகமா முடிச்சு தன்னோட கட்சி டிஎம்கேக்காக ஒரு 170+ சீட்ஸ் உதயசூரியன்ல அவங்க போட்டியிட போறாங்க. ஸோ கண்டிப்பா என்னை பொறுத்தவரை டிஎம்கேக்கு தான் எட்ஜ் இருக்கு. ஆனா நம்ம லாஸ்ட் 1 வீக் 10 டேஸ்ல நிறைய விமர்சகர் எல்லாருமே என்ன பார்க்கறோம்னா, என்டிஏ அலையன்ஸும் நம்ம முன்னாடி பேசுற மாதிரி ஒரு சினர்ஜி இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம 1 மந்த்துக்கு முன்னாடி டிஎம்கேக்கு எவ்வளோ ஈஸியா இந்த எலெக்ஷன் இருக்குமோ நினைச்சோமோ அந்த அளவுக்கு இருக்காதுங்கிறது எனக்கு ஒரு என்னோட ஒப்பீனியன். சூப்பர் பாயிண்ட். இன்னைக்கு காலையில ஒரு தேர்ந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வர் பேசிட்டு இருந்தாரு. 6 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி 50 சீட்டு என்டிஏக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தே ஆர் கிவிங் a tough fight to DMK alliance. இன்ஃபேக்ட் மொமெண்டம் கிடைக்குது என்டிஏக்கு. விஜயுடைய இனாக்ஷன் அதுக்கு ஒரு காரணம். விஜய் கிட்ட இந்த ஒரு ஸ்டேயிங் பவர் இல்ல, நல்ல கேண்டிடேட்ஸ் நிறுத்த முடியல, அவரும் ஆக்டிவா இல்ல, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணி 10 நாளும் எதுவும் பண்ணல. அதனால இப்போ த ஃபைட் இஸ் பிட்வீன் டிஎம்கே அலையன்ஸ் அண்ட் ஏடிஎம்கே அலையன்ஸ்னு சொன்னார். அவர் வந்து ரொம்ப வருஷமா பாலிடிக்ஸை பார்க்குறாரு. அது நீங்க முன்னாடியே சொன்னீங்க, அந்த ஒரு சினர்ஜி இருக்குது. அவங்க வந்து ஒரு டெஸ்பரேட்டா இந்த எலெக்ஷனை ஜெயிச்சே ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஈவன் ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப தீவிரமா இருக்கு, இந்த எலெக்ஷனை நம்ம வின் பண்ணியே ஆகணும்னு அவங்க முடிவு பண்ணி களத்துல இறங்க போறதா சொன்னாங்க. இந்த நார்த் அளவுக்கு இங்க அவங்களுக்கு நெட்வொர்க்கிங் இல்லைன்னா கூட அவங்கள நம்ம டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. அதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும். பிஜேபிக்கு வந்து தனியாவே 40 சீட்டு அப்படிலாம் கொடுக்காம ஒரு டெஸ்பரேஷன்ல, அல்லது வந்து அவங்க மிரட்டினாங்கன்னு அதுக்கு அடிபணிஞ்செல்லாம் போகாம திருப்பரங்குன்ற சீட்டை அவர் எடுத்து வச்சிருக்காருங்க. திருப்பரங்குன்ற ஏடிஎம்கே உடைய சிட்டிங் எம்எல்ஏ திரும்பியும் வாங்கியிருக்காரு. பெரிய விஷயம். ஏன்னா அந்த தீப பிரச்சனையை அணையாம வச்சுக்கலாம்னு பிஜேபி நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, they would have loved to have the seat. நான் அங்க அசெப்ட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அவரு ஒரு எலெக்ஷன் மட்டும் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து அவரை கிண்டல் பண்ண முடியாது. அவருக்கு கட்சியில கண்ட்ரோல் இருக்கு, பட் இஸ் நாட் சக்சஸ்ஃபுல்னு நம்ம வந்து அவரை இதுவே பண்ண முடியாது, மட்டமாவே பேச முடியாது.
எனவே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். பட் வெரி இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. அது வியூவர்ஸ்க்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மக்களே, சித்து நானும் ரெகுலரா பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க நம்பர்ஸ்லாம் அதிகமாயிட்டு வியூஸ்லாம். தயவு செஞ்சு கோல்ட் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் மீடியா வாய்ஸ்க்கு வந்து நீங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ சார்.